அனைவருக்கும் வணக்கம். நம்ம வரிசையா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம். தமிழ்ல உள்ள 100 கொஸ்டின்ஸ். அதில் இப்போ பார்க்க போகிறது 2015 கொஸ்டின் பார்க்க போகிறோம். தமிழில் உள்ள ஃபர்ஸ்ட் 50 கொஸ்டின் இந்த வீடியோவில் பார்ப்போம். பார்ட் 2ல நெக்ஸ்ட் 50 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். முதல் கொஸ்டின், பிறமொழி சொல்லற்ற தொடர் எது? அவர்கள் இருவருக்கும் இடையே கான்வர்சேஷன் நடந்தது. ஸோ கான்வர்சேஷன்றது இங்கிலீஷ், இது வரக்கூடாது. நெக்ஸ்ட் விவாதம் அப்படின்றதும் தமிழ் சொல் கிடையாது, இதுவும் வராது. ஸ்பீச்ன்றது இங்கிலீஷ், அதுவும் வராது. ஸோ நம்ம கரெக்டான ஆன்சர், அவர்கள் இருவருக்கும் இடையே உரையாடல் நடந்தது. இரண்டாவது, சரியான சொற்றொடரை தேர்ந்தெடுக. பிறப்பில் உயர்வு தாழ்வு கருதல் தவறு. ஸோ நமக்கு பார்க்கும்போதே தெரியுது, அதான் சரியான சொற்றொடர். மூன்றாவது, கீழ்காணும் வாக்கியங்களில் எவை சரியானவை? எனது மகன் சரியான நெஞ்செழுத்தக்காரன். எனது மகன் வரக்கூடாது, என் மகன் அப்படின்னு வரணும். அவளது தந்தை அவள் மீது உயிரையே வைத்திருந்தார், அப்படியே மாற்றி வரணும். அவள் தந்தை அவளின் மீது உயிரையே வைத்திருந்தார். ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டுமே தப்பு. நும் கூற்று சிறிதும் ஏற்றத்தக்கது அன்று, கரெக்டாக இருக்கு. அவை எல்லாம் மாதவியின் நூல்கள். ஸோ நூல்கள் அக்ரீனே வரும்போது அவை தான் வரணும், கரெக்டாக இருக்கு. ஸோ அப்போ 3 மற்றும் 4 சரி. முட்டையிட்டது பெட்டையா சேவலா பெட்டையா அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து என்ன வலு? ஸோ நமக்கு வலுவில் வந்து 6 வகையான வலுக்கள் இருக்குது. வலு அமைதின்னு பார்ப்போம். 6 வகையான வலு, 6 வகையான வலாநிலை இருக்கும். அதில் இப்போ இந்த கொஸ்டினே தப்பு. ஸோ நமக்கு வந்து முட்டையிடுறது வந்து சேவல் முட்டையிடாதுன்னு நமக்கு தெரியும், கரெக்டாக? அப்போ கொஸ்டினே தப்பு, அது வினா வலு. வலு அப்படின்னாலே தவறு அப்படின்னு நமக்கு மீனிங். ஓகே, அடுத்து வரை. இவ்வேர் சொல்லின் வினையாளனையும் பெயரை கூறுக கொடுத்துருக்காங்க. வரைதல்ன்றது என்னது? தொழிற்பெயர். வரைந்த பெயரெச்சம், வரைந்து வினையெச்சம். ஸோ வினையாளனையும் பெயர் வரைந்தவன். அடுத்து பின்வருவனவற்றை பொறுத்துக. ஸோ இந்த பக்கம் இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க, இந்த பக்கம் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படியே டெலிகேட் அப்படின்னா போராளர். சாம்பியன், இந்த ஒன்று வச்சு நம்ம போட்டுடலாம். சாம்பியன் அப்படின்றது நமக்கு என்ன வரும்? வாகை. சாம்பியன்னா என்னது? வின் பண்ணுறவங்க. ஸோ சாம்பியன்னா வாகை சூடி. ப்ரப்போசல்னா கருத்துரு. புரோட்டோகால்னா மரபு தகவு. ஊ என்ற சொல்லின் பொருளை தேர்ந்தெடு. ஊ அப்படின்னா இறைச்சி. ஓகே, ஊ அப்படின்னா இறைச்சி. து என்னும் சொல்லின் பின்வருவனவற்றுள் இது நமக்கு வந்து இது வந்து ஓரெழுத்து ஒரு மொழியில இருக்குதா? ஸோ அதை நல்லா படிச்சுக்கோங்க. கண்டிப்பா அதுல ஒரு டூ கொஸ்டின் இல்லை 3 கொஸ்டினாவது கேட்குறாங்க. ஓரெழுத்து ஒரு மொழி கண்டிப்பா படித்து வச்சுக்கணும். தூ என்னும் சொல்லின் பொருள் உன். பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்தி பட்டியலுக்கு கீழே உள்ள தொகுப்பிலிருந்து சரியான விடையை தேர்ந்தெடுக. ஸோ இது பாருங்க. ஃபர்ஸ்ட் பட்டியல் 1 சரதம். ஓகே, அடுத்து சரதமுக்கு நமக்கு என்ன கரெக்டான ஆன்சர்னா வாய்மை. சூளிகை, நிலா, முற்றம். மகோததி அப்படின்றது கடல். அவனி நாடு. இதில் நமக்கு தெரிஞ்சது ஈஸியாக அவனி நாடுன்றது மட்டும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ நமக்கு இது இந்த கொஸ்டினே கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது, பார்த்து நம்ம ஆன்சர் பண்ணணும். நெக்ஸ்ட், கீழ்காணும் கருத்துக்களில் தவறானதை சுட்டி காண்பிக்கவும். மிளகு நீரை சாத்தமுது என்பது வைணவ மரபு. அடுத்து ஆசிரியரை ஐயா என்று அழைப்பது வேலூர் ஆம்பூர் வட்டாரத்தார் மரபு. அமிழ்தத்தை கருப்பஞ்சாறு என்பது ஸ்ரீரங்கம் கோவில் மரபு. திருமணம் முதலிய மங்கள நிகழ்ச்சிக்கு கீற்று வெய்வதனை கொட்டகை என்பது செட்டிநாட்டு மரபு. ஸோ இதில் வந்து இதுதான் வந்து தவறான செயல். ஸோ அப்போ இதெல்லாம் சரி அப்படின்னு படித்து வச்சுக்கணும் நம்ம. ஓகே, அடுத்து எண்ணிய எண்ணியாங்கெய்து எண்ணியார். இந்த அடியில் அமைந்துள்ள மோனை வகைகளை தேர்ந்தெடு. இதில் வந்து கீழ்கதுவாய் மோனை நமக்கு வந்திருக்கு. கீழ்கதுவாய் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 1, 2, 4. ஸோ ஒரே அடியில் உள்ள 1வது சீரில் உள்ள முதல் எழுத்து, 2வது சீரில் உள்ள முதல் எழுத்து, 4வது சீரில் உள்ள முதல் எழுத்து, இதெல்லாம் ஒன்று போல வந்தது அப்படின்னா கீழ்கதுவாய் மோனை. இப்போ இணை மோனைனா என்ன இருக்குன்னா, முதல் 2 சீர்கள் மட்டும் ஒன்றா இருந்ததுன்னா அப்போ நம்ம இணை மோனை போடணும். இப்போ எண்ணியா கரெக்டாக இருக்குது. மேபி இந்த இடத்துல வேற லெட்டர்ஸ் வந்துருந்ததுன்னா நம்ம ஃபர்ஸ்ட் 2 லெட்டர் மட்டும் சேமாக இருக்குது, அப்போ இணை மோனை. கூளை மோனைன்னு வரும்போது 1, 2, 3. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் சீர், 2வது சீர், 3வது சீரில் உள்ள முதல் எழுத்து ஒன்றி வரணும். மேற்கு துவாய்ன்னு பார்க்கும்போது 1, 3, 4. 1, 3, 4. ஓகே, இதுதான் மேற்கதுவாய் மோனை. அடுத்து தவறாக பிரிக்கப்பட்டுள்ள சொல்லை தேர்ந்தெடுக. பார்த்தோன்னே தெரியுது, வெண்மதினா நம்ம வெண்மை கூட்டல் மதினா சொல்லுவோம். ஸோ தவறானது ஆப்ஷன் ஏ. பொருந்தாத இணையை காண்க. இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தை பாரதிதாசன். யாதும் ஊரே யாவரும் கேளீர் கணியன் பூங்குன்றனார். அரசியல் பிழைத்தாருக்கு அறம் கூற்றாகும் இளங்கோவடிகள். அழுது அடைந்த அன்பர் திருமூலர். அழுது அடைந்த அன்பர் யாரு? மாணிக்க வாசகர். நம்ம லாஸ்ட் கொஸ்டின்லேயே பார்த்தோம், ஒரு தெய்வத்தை வந்து வழிபடும் போது அழுது அவர் வந்து தெய்வத்தை வந்து வழிபடுவாராம். ஓகே, அதாவது அவரோட அந்த பிரியத்தையே அழுதுதான் அவர்கிட்ட சொல்லுவாராம். அது வந்து அழுது அடைந்த அன்பர் அப்படின்னு அவரோட பேரே. ஸோ அழுது அடைந்த அன்பர் யாருன்னா மாணிக்க வாசகர் தான் நமக்கு வரும்.
இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா இந்த 3க்கும் கரெக்டான ஆன்சர். ஸோ இவங்க 3 பேரையும் படிச்சு வச்சுக்கணும். யாருடைய கூற்றுன்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் பண்ணுறதுக்கு. நல்லது செய்தல் ஆற்றாராயினும் அல்லது செய்தல் ஓம்புமின் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா புறநானூறு. அடுத்து திருக்குறள் பற்றிய கீழ்காணும் கூற்றுக்களில் எவை சரியானவை? திருக்குறள் குறள் திருக்குறள் மேன்மை பொருந்திய குறள் வெண்பாக்களால் ஆகிய நூல் ஆதலில் திருக்குறள் என பெயர் பெற்றது. கரெக்ட், நமக்கு தெரியும். நான்மறை ஐம்பால் சதுர்வேதம் என்று திருக்குறளை வழங்குவர். இதுல எத்தனை பால் இருக்குன்னு நமக்கு தெரியும். மொத்தம் எத்தனை பால் இருக்கும் நமக்கு? திருக்குறள்ல 3 பால்கள் தான் இருக்கும். அறத்துப்பால், பொருள்பால், இன்பத்துப்பால். இங்க என்ன கொடுத்துருக்கோம்? ஐம்பால். ஸோ அப்போ 2வது சென்டென்ஸ் தப்பு. திருக்குறளில் 133 அதிகாரங்கள் உள்ளன. கரெக்ட், நமக்கு தெரியும். திருவள்ளுவர் அது காலம் என்ன வரும்? 31, 31. ஸோ 32ன்றது தவறு. அப்போ எந்த சென்டென்ஸ் கரெக்ட் நமக்கு? 1ம் 3ம் சரியானவை. பாரதிதாசன் வெளியிட்ட இதழ் எதுன்னு கேட்டிருக்காங்க. பாரதிதாசன் வெளியிட்ட இதழ் குயில். தேன்மலை அப்படின்றது சுரதாவோடது. ஓகே, தேன்மலைன்றது சுரதா. இந்தியான்றது பாரதியாரோட இதழ். தென்றல் வந்து கண்ணதாசன். ஸோ இவங்க 3 பேரையும் படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு கொஸ்டின்லேருந்தே நம்ம மூணு கொஸ்டினுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். பாரதிதாசன் குயில், பாரதியார் இந்தியா, தேன்மலை சுரதா, தென்றல் கண்ணதாசன். அடுத்து பட்டியல் 1உடன் பட்டியல் 2ஐ பொருத்தி பட்டியலுக்கு கீழே உள்ள தொகுப்பிலிருந்து சரியான விடையினை தெரிவு செய்க. கோகோதை நாடு என்ன நாடுன்னு கேட்டிருக்காங்க. நல்லா தெரியும். கோகோதை நாடு சேர நாடு. பார்ப்பு அப்படின்னா குஞ்சுன்னு பேரு. அடுத்து புள்ளினம்னா இது பறவையில் உள்ள ஒரு இனம். புள்ளினம்னா பறவை. அல்லர் பலனம் அப்படின்னா சேற்று. பலனம்னா வயல். சரியா? ஸோ இது நமக்கு 1 வேர்டில் கேட்டிருக்காங்க. பலனம்னா வயல், அல்லர் பலனம் அப்படின்னா சேற்று வயல். அடுத்த கொஸ்டின், நாடக இயல் என்னும் நூலை இயற்றியவர் யார்? ஆன்சர் பரதிமார் கலைஞர். இதில் நம்ம வந்து மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. நாடக இயல்னு பார்த்தோன்னே பம்மல் சம்பந்த முதலியார் போடுவோம். நாடக இயலோட தந்தை, அதாவது ஒரு நாடகத்தோட தந்தை தான் வந்து பம்மல் சம்பந்த முதலியார். இப்போ நாடக இயல், அதாவது ஒரு நூல் இயற்றியிருக்காரு. அந்த நூலோட பேர் வந்து நாடக இயல் அப்படின்னு வச்சிருக்காரு. அவர் பேரு பரதிமார் கலைஞர். ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஏலாதி பற்றி கீழ்கண்ட கூற்றுகளில் எவை சரியானவை? பாடல்கள் தோறும் 6 கருத்துக்களை விளக்கி கூறும் அற இலக்கியம் ஏலாதி. ஸோ இது கரெக்ட். ஒரு பாடல்லையும் 6 கருத்துக்கள் வந்து இருக்கும். ஏலாதி நூல் சிறப்பாயிரம் உட்பட 100 செய்யுள்களை கொண்டுள்ளது. 100 கிடையாது, 81 செய்யுள்களை தான் இது கொண்டிருக்கும். சரியா? ஏலாதி வந்து 81. அடுத்து ஏலக்காய், லவங்கம், சிறுநாவற்பூ, சுக்கு, மிளகு, திப்பிலி என்ற 6 பொருட்கள் சேர்ந்த மருந்து வந்து உடல் பிணியை போக்கும். கரெக்ட். சரியா? அதுபோல் ஏலாதியின் ஒவ்வொரு செயலிலும் சொல்லப்பட்ட 8 கருத்துக்கள். இப்போ மேல இருக்கிறதுல இருந்து நமக்கு இலக்கு தெரியும். இங்க என்ன சொல்லியிருக்காங்க? 6 பொருட்கள். அப்ப எத்தனை கருத்துக்கள் சொல்லுவாங்க? 8 கருத்துக்கள் கிடையாது, 6 கருத்துக்கள் தான். மக்களது மனநோயை அறியாமையிலிருந்து போக்கி தெளிவு தருவன. அப்போ அதாவது 1வது சென்டென்ஸும் 3வது சென்டென்ஸும் கரெக்ட். அடுத்து வழிபாட்டு பாடல்கள் ஆசிரியர். இயேசு பெருமான். இது என்னன்னா பொருந்தா இணை கேட்டிருக்காங்க. இயேசு பெருமான் எச்சிய கிட்ன பிள்ளை கரெக்ட். சிவபெருமான் சுந்தரர் கரெக்ட். புத்தபிரான் நீலகேசி கிடையாது. சரியா? நீலகேசிக்கு வந்து நமக்கு ஆசிரியர் பேரே தெரியாது. அதாவது தொகுப்பித்தவர் பேர் தான் நமக்கு தெரியும். ஸோ நீலகேசிக்கு தெரியாது. நபிகள் நாயகம் உமறு புலவர் கரெக்ட். இதுல இருந்து நம்ம இது 3ஓட ஆசிரியர்கள் படிச்சுக்கணும். சரியா? குற்றால குறவஞ்சி பற்றி கீழ்காணும் கூற்றுகளில் எவை சரியானவை? திருக்குற்றால குறவஞ்சி நூலை இயற்றிய திரிகுடராசப்ப கவிராயர் மேலகரம் என்னும் ஊரில் பிறந்தார். கரெக்ட். குற்றாலநாதர் உலா வரும்போது அவரை கண்டு ஒரு பெண் அவர் மீது அன்பு கொண்டு நலிவதையும் அவளுக்கு குறி சொல்வதையும் குற்றால குறவஞ்சியில் மைய கருப்பொருள் ஆகும். சரி. ஸோ குற்றால குறவஞ்சி அப்படின்னாலே குற்றாலநாதர் வந்து ஒரு உலா வருவாரு. அவர் வந்து பெண்கள் வந்து பார்த்து அவர் மேல அன்பு கொண்டு வருவாங்க. ஸோ இதை பத்தி தான் அதுல இருக்கும். குறவஞ்சி 90 வகை சிற்றிலக்கியங்களும் உண்டு. சிற்றிலக்கியோட வகையே நமக்கு தெரியும் 96ன்னு. அதில் 90ன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ தப்பு. வசந்தவல்லி திருமணம் எனவும் இந்நூல் வழங்கப்படுகிறது. இது வசந்தவல்லி அப்படின்றது வந்து இந்த நூலோட தலைவி. திருக்குற்றாலநாதரை வந்து மேல வந்து ஆசைப்படுவா இல்லையா, அந்த பொண்ணு பேரு தான் வசந்தவல்லியை தவிர இந்த நூலுக்கு இன்னொரு பேர் வசந்தவல்லி கிடையாது. நம்ம குற்றால குறவஞ்சி என்ன சொல்லுவோம்னா குறத்திப்பாட்டு அப்படின்னு தான் சொல்லுவோம். சரியா? அப்போ 1ம் 2ம் சரியானவை. அடுத்து மயங்கி மறுகிற் பிணங்கி வணங்கி உயங்கியொருவர் கொருவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்பாடலடியின் ஆசிரியர் யார் கொடுத்துருக்காங்க? இப்பாடலடியின் ஆசிரியர் ஒட்டக்கூத்தர். சரியா? இது வந்து உலா, ராஜராஜ சோழன் உலால இருந்து ஒரு லைன் இது. ஸோ இந்த லைன் கொடுத்து எந்த நூல்ல இருந்து இந்த இது எடுக்கப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா ராஜராஜ சோழன் உலா. ராஜராஜ சோழன் உலாவை இயற்றியவர் யாரு? ஒட்டக்கூத்தர். சரியா? உலா பாடுவதில் வல்லவர் யாருன்னு கேட்டாலும் ஒட்டக்கூத்தர் தான். உலா பாடுவதில் வல்லவர் ஒட்டக்கூத்தர். அடுத்து ஒற்றுமை காப்பியம் என்னும் அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் சிலப்பதிகாரம். ஏன்றது நமக்கே தெரியும். ஓகேவா? சேரர், சோழர், பாண்டியர் இவங்க 3 பேருமே இந்த
சிலப்பதிகாரத்தில் வந்து வந்திருப்பாங்க. அதனால ஒற்றுமை காப்பியம் அப்படின்னு சொல்லுவாங்க இது. அம்மானை பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் எவை சரியானவை? அம்மானை என்பது மகளிர் விளையாட்டு வகைகளுள் ஒன்று. கரெக்ட். அம்மானை ஆடும்போது மகளிர் பாடும் பாட்டு அம்மானை வரி, இதுவும் சரி. பாடிக்கொண்டே பந்துகளை உருட்டி விளையாடுவது பந்து விளையாடல் கிடையாது. சரியா? தப்பு. அம்மானை பாடலில் ஒரு கருத்து வினா எழுப்பி அக்கருத்தை மறுத்தல் இரண்டிற்கும் பொருந்தும் வகையில் ஒரு செய்தி முடிவில் ஈடுபடும், இது ரெண்டுமே தப்பு. இது வந்து ஒரு விளையாட்டு தான். ஸோ அது வந்து ஒரு பூ பந்து மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து அம்மானை இதுன்னு சொல்லுவாங்க. அதை உருட்டி எல்லாரும் விளையாடிட்டு இருப்பாங்க. அதான் அம்மானை விளையாட்டு. அது பெண்கள் விளையாடும் விளையாட்டு. இதுக்கு இன்னொரு பேரு அம்மானை வரி. இவ்வளவுதான் நமக்கு அம்மானையில கொடுத்துருக்காங்க. கடற்பயணத்தின் சிறப்பை அவை விளக்கும் நூலோடு பொருத்துக. இது வந்து நமக்கு வந்து ஒரு கடல் பத்தி ஒரு பாடம் இருக்கு. அதுல வந்து ஒரு சென்டென்ஸ்க்கு அப்புறம் வந்து பட்டினப்பாலை இப்படி சொல்லியிருக்காங்க, புறநானூறுல கடலை பத்தி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். பாருங்க, விளைந்து முதிர்ந்த விழுமுத்து. முத்து அப்படின்னாலே நமக்கு பாண்டியர்கள் ஞாபகம் வந்துடும். பாண்டியர்கள்னா யாரு? மதுரையில இருப்பாங்க. ஸோ மதுரை, காஞ்சி. பொண்ணுக்கு ஈடாக மிளகு ஏற்றுமதி அகநானூறு. காற்றின் போக்கை அறிந்து களம் செலுத்தியவர் யார்? செலுத்தினர் அப்படின்றது வந்து நமக்கு புறநானூறுல சொல்லியிருக்காங்க. கட்டுத்தறியில் கட்டிய யானை அசைவது போல் நாவாய் அசைந்தது பட்டினப்பாலை. ஸோ இந்த ஒரு கொஸ்டின் நமக்கு 4 கொஸ்டின் இருக்கு. 4யுமே மனப்பாடம் பண்ணிக்கணும். நாங்கள் புனையா ஓவியம் என்பதன் பொருள் யாது? புனையா ஓவியம் கரித்துண்டுகளால் வடிவம் மட்டும் வரைவதுதான் புனையா ஓவியம். கலரிங் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. ஜஸ்ட் ஒரு சுவரில் கரித்துண்டை வச்சு டிரா பண்ணுவாங்க. அதுதான் வந்து புனையா ஓவியம். கிருஷ்ணகிரி, கோத்தகிரி இதில் காணப்படும் கிரி என்ற சொல்லின் பொருள் யாது? மலை. நமக்கு தெரியும், கிரினாலே மலை. திருவிளையாடல் புராணம் பற்றி கீழ்காணும் கூற்றுகளுள் சரியானவை எவை? சரியா? மதுரையில் எழுந்தருளியுள்ள சோமசுந்தர கடவுள் தனது 63 திருவிளையாடல்களை விளக்கி கூறும் பழைய வரலாற்று நூல் திருவிளையாடல் புராணம். 63 கிடையாது, 64. சரியா? ஸோ தப்பு. திருவிளையாடல் புராணத்தை பாடிய பரஞ்சோதி முனிவர் வடமொழியிலும் தமிழையும் நன்கு கற்றுணர்ந்த சான்றோர். சரி. திருவிளையாடல் புராணம் மதுரை காண்டம், கூடல் காண்டம், திருவாலவாய் காண்டம் என்னும் 3 பிரிவுகளை கொண்டது. சரி. திருவிளையாடல் புராணத்தில் 65 படலங்களும் 3200 பாடல்களும் உள்ளன. 65 கிடையாது, 64. ஸோ அப்போ 1ம் 4ம் தவறு. 2 மற்றும் 3 சரியானவை. அதே மாதிரி பொறுத்துக. தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குகிறதுன்னு யார் சொன்னார்னா கார்டுவல். எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே சொன்னது தொல்காப்பியம். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே தொல்காப்பியம். தன்னறி இல்லாத தமிழ் அப்படின்னு சொன்னது வந்து தண்டி அலங்காரத்தில் உள்ள ஒரு மேற்கோள். தமிழ் என்னை ஈர்த்தது குரலோ என்னை இழுத்தது க்ரௌல். இதுல 4மே இம்பார்ட்டன்ட் தான். 4மே தனித்தனியா ஒன் வேர்ட்ல கேட்டிருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த 4மே தனித்தனியா ஒரு ஒன் வேர்டாவே கேட்டிருக்காங்க சூஸ்ல. அடுத்து நூல் பொறுத்துக. சிறுபானாற்றுப்படை, நல்லூர், நத்தனார். இது வந்து 10 பாட்டு நூல்கள். இது எல்லாமே. ஸோ 10 பாட்டு நூல்கள், 10 நூல்களோட ஆசிரியரும் நமக்கு தெரியணும். அதே மாதிரி 8 தொகையோட 8 ஆசிரியர்களையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். கண்டிப்பா பொறுத்துகல இது 2ல இருந்து கொஸ்டின் கண்டிப்பா வரும். திருமுருகாற்றுப்படை நக்கீரர், பொருணராற்றுப்படை முடத்தாம கன்னியார், பெரும்பானாற்றுப்படை கடியலூர் உருத்திரங்கன்னியார். சரியா? வரிசை 1உடன் வரிசை 2னை பொருத்தி வரிசைகளுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொகுப்பிலிருந்து சரியான சேம் பொறுத்துக. இன்டர்நெட் நமக்கு தெரியும், இணையம். சர்ச் என்ஜின்ஸ் தேடுபொறி. ஜேர்னல் மின் இதழ். புக் மின் நூல். புக்னா நம்ம வந்து புத்தகம் வருது, நூல் அப்படின்றதும் வரும். கீழே காணப்பட்டுள்ள பொருத்தமற்றதை தேர்ந்தெடுக. சமரச சன்மார்க்க சங்கம் என்னும் விரிந்த நோக்கினை கொண்டவர் தாயுமானவர். கரெக்ட். தமிழ் மொழியில் உபநிடதம் என்று போற்றப்படுவது தாயுமானவரோட பாடல்கள் தான், அதுவும் சரி. ஆன்மநேய ஒருமைப்பாட்டை வள்ளலாரிடமிருந்து கற்றறிந்தவர் தாயுமானவர் கொடுத்திருக்காங்க. தப்பு. தாயுமானவர் காலத்துக்கு அப்புறம் தான் வள்ளலாரே வந்திருப்பாரு. சரி, அப்படி இவரை பார்த்து அவர் கத்திருப்பாரு. தப்புதான். பராபர கன்னிகள் தாயுமானவரால் இயற்றப்பட்டவை. சரி. தாயுமானவரை பத்தி இந்த 3 கொஸ்டின்ல ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்துருங்க. ஓகேவா? அதாவது சமரச சன்மார்க்க சங்கத்தை தோற்றுவித்தவர் யார், அது போட்டுருங்க. அடுத்து வந்து தமிழ் மொழியின் உபநிடதம் என்று அழைக்கப்படுவது எது? தாயுமானவர் பாடல்கள். பராபர கனியை இயற்றியவர் யார்? தாயுமானவர். ஸோ இந்த 3 கொஸ்டின்ல ஒரு கொஸ்டின். எல்லா கொஸ்டின்லையுமே நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. எல்லா டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்லையுமே ஒரு கொஸ்டினா இது வந்துடும். அடுத்த கொஸ்டின் பொறுத்துக. அகநானூறு பாடல்ல உள்ள பாட்டுகளோட வரிசை அப்புறம் திணை கொடுத்துருக்காங்க. மொத்தம் அகநானூறுனா நமக்கு 400 பாடல்கள் இருக்கு. இதுல திணைகள் வந்து குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை இருக்குதா? ஸோ ஒன்னொன்னுக்கும் எத்தனை பாடல்கள்னு நம்ம படிச்சு வச்சுக்கணும். அதோட வரிசையும் படிச்சு வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் நான் இப்போ குறிஞ்சியில இருந்தே சொல்றேன். அந்த ஆர்டர்ல சொல்றேன். குறிஞ்சி திணை அப்படின்றது பார்த்தீங்கன்னா 2, 8, 12, 18, 22, 28 இப்படி 2, 8 இந்த வரிசையில மட்டுமே போறது தான் இந்த குறிஞ்சி திணை.
ஸோ பார்த்தீங்கன்னா இது மொத்தம் வந்து நம்ம இப்போ ஒரு 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 400ன்னு பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 80 பாடல்கள் வரும். நீங்கள் 2, 8, 12, 18 அப்படின்னு போட்டு பாருங்க. 80 பாடல்கள் வந்து குறிஞ்சி திணையில பாடியிருப்பாங்க. அடுத்து முல்லைத்திணை. முல்லைத்திணை எப்படி வரும்னா இப்போ இங்கே 2 சொல்லிட்டோமா, முல்லைத்திணை 4 எடுத்துக்கோங்க. 4, 14, 24, 34 அப்படின்னு அந்த 10 10ஆ போகும். ஓகே, 4 வரிசையில். அதுக்கடுத்து குறிஞ்சி, முல்லை, மருதம். மருதம் வந்து அதுக்கு அடுத்தது 6. ஓகே, 6, 16, 26 இந்த மாதிரி போகிறதா மருதத்திணை. குறிஞ்சி, முல்லை, மருதம். அடுத்து நெய்தல். நெய்தல் அப்படின்றது 10, 10, 20, 30, 40. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 4, 6, 10 இந்த வரிசை இருக்கு இல்லையா, 4வது வரிசை, 6வது வரிசை, 10வது வரிசை, இது எல்லாமே 10 10ஆ இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ மொத்தம் 400 பாடல்கள் 10 10ஆ இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ மொத்தம் 40 பாடல்கள் தான் இந்த 3 திணையிலும் இருக்கும். இதில் முல்லைத்திணை, நெய்தல் திணை, மருதத்திணை. சரியா? ஸோ அப்போ லாஸ்ட் பாலை திணையில எப்படி மாறும் அப்படின்னா 1, 3, அப்புறம் 5, 7, 9, 11 இப்படி ஒற்றைப்படை எண்கள் ஃபுல்லாக வரும். அப்போ பாருங்க, மற்றதுலலாம் குறிஞ்சியில் 2, 8 அப்படின்னு இன்க்ரீஸ் ஆகுது. மற்றதுலலாம் 10 10ஆ இன்க்ரீஸ் ஆகுது. இதில் ஆல்டர்னேட்டாக இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ மொத்தம் பாலை திணையில 200 பாடல்கள் இருக்கும். ஸோ நமக்கு ஒரு டைம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க என்னன்னா, அகநானூரில் அந்த திணைகளின் எண்ணிக்கை அந்த மாதிரி கொடுத்துட்டு பாதியாக பாதி வந்து ஒரு திணையில மட்டுமே பாடியிருக்காங்க. அது என்ன திணைனா பாலை திணை. சரியா? ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது நமக்கு இந்த 4 தான். இப்போ இதை மேட்ச் பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட் நமக்கு 2 மேட்ச் பண்ணிடலாம். 2 என்னது? குறிஞ்சி. ஸோ அப்போ டிக்கு வந்து 3 வரணும் நம்ம. கரெக்டா? அதுக்கடுத்து முல்லை. முல்லை வந்து என்னது? 4 4 அப்படி வந்திருக்கும். ஸோ சி வந்து 1. ஓகே, அடுத்து பி 6 வந்து மருதத்திணை, 10 வரது நெய்தல் திணை. அவ்வளோதான். ஸோ ஆப்ஷன் டி தான் நம்மளோட கரெக்ட் ஆன்சர். ஸோ இது நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. அகநானூறு. அடுத்து ஒளி வேறுபாடு அறிந்து பொறுத்துக. வலை. வலை அப்படின்னா என்னது? மீன்பிடி வலை. இந்த வலையிலேயே இருக்குல்லை. அடுத்து வலை அப்படின்றது பொந்து. வாழைனா வாழை மீன் சொல்லுவோம். இந்த வாழை வந்து நம்மளோட வாழை மரம். அடுத்த கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளுள் எவை சரியானவை? ராமாயணத்திற்கு கம்பர் இட்ட பெயர் ராமாவதாரம். சரி, இந்த கொஸ்டினை தனியாக கேட்பாங்க. கம்பராமாயணத்திற்கு கம்பர் இட்ட பெயர் என்னன்னா ராமாவதாரம். இரணியன் வதைப்பிடலம் வால்மீகி ராமாயணத்தில் இடம்பெறவில்லை. சரி. மாயாசனக படலம் கம்பராமாயணத்தில் இல்லாதது. ஸோ கம்பராமாயணத்தில் இருக்கும். ஸோ இது வந்து தவறு. கம்பர் 100 பாடல்களுக்கு ஒரு முறை தன்னை ஆதரித்த சடையப்ப வள்ளலை போற்றி பாடியுள்ளார். 100 கிடையாது, 1000 பாடல்களுக்கு ஒரு முறை. இது வந்து இன்னொரு கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்கன்னா, சடையப்ப வள்ளலை ஆதரித்த மன்னர் யார் அப்படின்னு. சரி, கம்பரை ஆதரித்த வள்ளல் யார் அப்படின்னா சடையப்ப வள்ளல். நபிகள் நாயகத்தின் திருவாழ்வு முழுமையும் பாடி முடித்தவர் பனு அகமது மரைக்காயர். இது வந்து சீரா புராணத்துல உள்ள ஒரு கொஸ்டின். சீரா புராணத்துல இருந்து எல்லா டிஎன்பிசி கொஸ்டின்லயுமே ஒரு கொஸ்டின் வந்துடும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இதுல வந்து எல்லாத்தையுமே நான் ஒரு ஷார்ட் நோட்ஸா சொல்றேன். நோட்ஸ் எடுத்துக்கோங்க. சீரா புராணம் ஆசிரியர்னு கேட்டால் நம்ம உமறுப்புலவர் போடணும். சீரா புராணத்தை எழுதியவர் வந்து உமறுப்புலவர் தான். ஆனால் உமறுப்புலவர் வந்து சீரா புராணத்தை பாதி எழுதி முடிச்சுட்டு இருக்கும் போதே அவர் வந்து இறந்து போயிடுவார். ஸோ அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணி அந்த சீரா புராணத்தை ஃபுல்லாக முடிச்சவர் யாருன்னா பனு அகமது மரைக்காயர். நீங்கள் கொஸ்டின் கரெக்டாக ரீட் பண்ணணும். நபிகள் நாயகத்தின் திருவாழ்வு முழுமையும் பாடி முடித்தவர். அப்போ பனு அகமது மரைக்காயர் நம்ம சொல்றோம். ஓகேவா? இன்னொன்று சீரா புராணத்தில் யாருடைய வரலாறு கூறப்பட்டுள்ளதுன்னா நபிகள் நாயகம். இன்னொன்று இந்த சீதகாதி அப்படின்ற ஒருத்தர் நடுவில் இருக்கிறாரா, இவர் யாருன்னா உமறுப்புலவர்கிட்ட ஃபர்ஸ்டா நபிகள் நாயகத்தோட வரலாறை நீங்க ஒரு நூலா எழுதுங்க, ஒரு புராணமா அதை படைங்க அப்படின்னு சொல்லி வேண்டுகோள் விடுத்தவர் தான் இந்த சீதகாதி. சரியா? ஸோ அப்போ வந்து உமறுப்புலவரை ஆதரித்த மன்னர் வந்து இந்த சீதகாதியா இருப்பாரு. இவர் இறந்துருவாரு. அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணது பனு அகமது மரைக்காயர். சரியா? அடுத்த கொஸ்டின், பொருந்தா இணையை தேர்ந்தெடுக்கவா? எஸ், கண்ணதாசன் பாடல்கள்ல முத்தான முத்தல்லவோ கண்ணதாசன் பாடல். சின்ன பயலே அப்படின்றது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாரோட பாடல். இது தனியாக அந்த பாட்டு மட்டுமே கொடுத்து இதை எழுதி ஆசிரியர் யார் கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்க, இதுல வந்து பொருந்தா இணையில ஒன்னாவும் கொடுத்துருக்காங்க. ஸோ முத்தான முத்தல்லவா, ஆடி அடங்கும் வாழ்க்கையடா, அதுவும் அந்த பறவை போல. இது மூணுமே யாரோட பாடல்? கண்ணதாசன் பாடல்ன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். சின்ன பயலேன்றது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாரோட நம்ம தெரிஞ்சுக்கணும். ராஜராஜ சோழன் உலாவை பாடியவர் யார்? இதுக்கு முன்னாடி தான் ஒரு கொஸ்டின் பார்த்தோம். ராஜராஜ சோழன் உலால இருந்து ஒரு லைனை கொடுத்துட்டு இதை எழுதியவர் யாருன்னு கேட்டாங்க. நம்ம ஒட்டக்கூத்தர் சொன்னோமா? இப்போ ராஜராஜ சோழன் உலாவை பாடியவர் யாருன்னு கேட்கிறாங்க. ஒட்டக்கூத்தர். சரியா? உலா பாடுவதில் வல்லவர் இந்த ஒட்டக்கூத்தர். அதுக்கப்புறம் 39 இந்த ஒட்டக்கூத்தர் வந்து இன்னும் வேற என்னெல்லாம் பாடியிருக்கிறாருன்னு ஒரு மூணு இம்பார்ட்டன்டான நூல் இருக்கு. மூவருலா, தக்கையாக பரணி, குலோத்துங்க சோழன், பிள்ளை தமிழ். ஸோ இது 3 இவரோட. ராஜராஜ சோழன் உலா சேர்த்து 4 ஞாபகம் வச்சுக்கோங்க ஒட்டக்கூத்தருக்கு. அடுத்து பொறுத்துக. மாணிக்க வாசகர், ஆண்டாள், சுந்தரர், திருநாவுக்கரசர். மாணிக்க வாசகர் ஏற்கனவே நம்ம ஒரு கொஸ்டின்ல பார்த்தோமா, அழுது அடைந்த அன்பர் அப்படின்னு பார்த்தோம். ஸோ மாணிக்க வாசகர் எழுதிய நூல் திருக்கோவை. திருவெம்பாவையும் மாணிக்க வாசகர் எழுதியிருப்பாரு, திருக்கோவையும். அடுத்து ஆண்டாள் வந்து 2 நூல் தாங்க.
அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நாச்சியார் திருமொழி, இன்னொன்னு திருப்பாவை. திருப்பாவை, நாச்சியார் திருமொழி இது 2யும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல இருந்து இந்த கொஸ்டின்ஸ்க்கு நம்ம ஆன்சர் பண்ற மாதிரி பார்த்துக்கலாம். சுந்தரர் வந்து திருத்தொண்ட தொகை. திருநாவுக்கரசர் தாண்டக வேந்தர். திருநாவுக்கரசரோட இன்னொரு பேருங்க இது. ஓகேவா? அடுத்த கொஸ்டின், முன்னீர் வழக்கம் மகடுவோடில்லை என்று கூறியவர் தொல்காப்பியர். முன்னீர் வழக்கம் இந்த லைனை மட்டுமே கொடுத்து நிறைய டைம் கேட்டுக்காங்க. முன்னீர் வழக்கம் தொல்காப்பியர். அப்ப இது எந்த நூல் அப்படின்னு கேட்டாங்கன்னா தொல்காப்பியம் அப்படின்றது நமக்கு தெரியும். கீழே காண்பவற்றுள் பொருத்தமற்றதை தேர்வு செய்க. தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று புகழப்பட்டவர் புதுவையை அடுத்துள்ள வில்லியனூரில் பிறந்த வாணிதாசன். ஸோ இது வந்து தனியாக ஒரு கொஸ்டின் வந்திருக்கா நமக்கு. வேர்ட்ஸ்வர்த் அப்படின்றது யார் அழைக்கிறோம் அப்படின்னா வாணிதாசன். திரைக்கவி திலகம் மருதகாசி. ஸோ இதுவே ஒரு கொஸ்டின். திரைக்கவி திலகம் என்று அழைக்கப்பட்டவர் யார்? மருதகாசி. மருதகாசியின் பாடல்கள் தொகுப்பிட்டு வெளிவந்துள்ளது கரெக்ட். நீதிவநெறி விளக்கம், கந்தர் கலிவெண்பா, கந்தர் அனுபூதி, முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் ஆகிய நூல்களை குமரகுருபர் பாடினார்னு கொடுத்துருக்காங்க. இதுல கந்தர் கலிவெண்பா இருக்கு பார்த்தீங்களா, இது குமரகுருபரோடது கிடையாது, வீரமா முனிவர். ஸோ அப்போ இது ராங். அப்போ நம்ம கேட்டுக்கிறது பொருத்தமற்றது தான். அப்போ இதுலேயே நமக்கு ஆன்சர் தெரியுது. அடுத்து காரைமுத்து பிளவர், வணங்காமுடி, பார்வதிநாதன், ஆரோக்கியநாதன், கமலப்பிரியா என புனை பெயர்கள் கண்ணதாசனுக்கு உண்டு. சரி, ஓகேவா? இருட்டறையில் உள்ளதடா உலகம் என தொடங்கும் பாடலை பாடியவர் பாரதிதாசன். மாணிக்க வாசகர் கட்டிய கோயில் எங்கு உள்ளது? திருப்பெருந்துறை. மாணிக்க வாசகரை பத்தி மட்டுமே எத்தனை கொஸ்டின் ஒரே கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க பாருங்க. கள்ளர் சரித்திரம் என்னும் உரைநடை நூலை எழுதியவர் நாமு வேங்கடசாமி நாடார். மரபு கவிதையில் வேர் பார்த்தவர், புது கவிதையில் மலர் பார்த்தவர் என்று பாராட்டப்படுபவர் அப்துல் ரகுமான். மேத்தா எழுதிய சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நூல் எது? ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. இது நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், மேத்தானா மேகம், ஸோ ஆகாயத்துக்கு அடுத்த வீடு அப்படின்ற நூலுக்காக இவர் சாகித்ய அகாடமி பரிசு வாங்கினாருன்னு. இதுல மற்ற எந்த நூல்களுமே இவர் எழுதின நூலே கிடையாது. அதுல இருந்து நமக்கு தெரிஞ்சிடும். இதுல தமிழ் இன்பம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ராபி சேதுப்பிள்ளை எழுதியிருப்பாரு. கள்ளர் சரித்திரம் அப்படின்ற நூல் வந்து வேங்கடசாமி நாடார், இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அவர் எழுதியிருப்பாரு. வீரம் இல்லாத வாழ்வும் விவேகம் இல்லாத வீரமும் வீணாகும் அப்படின்னு சொன்னவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். தமிழ் பிரெஞ்சு கையகர முதலி என்ற நூலை வெளியிட்டவர் வாணிதாசன். ஸோ இது வந்து நிறைய டிரான்ஸ்லேஷன்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா. இதில் தமிழ்ல இருந்து ஆங்கிலத்தில் இது பண்ணவர் வந்து ஜியு போப் நிறைய வருவார். அது மாதிரி தமிழ்ல இருந்து லத்தீன் மொழியில மொழிபெயர்த்தவர்னு வரும்போது வீரமாமுனிவர் நிறைய மொழிபெயர்த்துப்பாரு. அது மாதிரி தமிழ்ல இருந்து பிரெஞ்சு மொழிபெயர்த்தவர்னா அது வாணிதாசனா தான் இருப்பார். ஸோ தமிழ் டு பிரெஞ்சுனாலே நீங்க வாணிதாசனை போட்டுடலாம். இதுல வந்து பிரெஞ்சோட குடியரசுத் தலைவர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து வாணிதாசனுக்கு வந்து செவாலியர் விருது வழங்கியிருப்பாரு. ஸோ இவர் வந்து நிறைய தமிழ் மொழிகளையோ இல்லை மற்ற மொழிகளையோ பிரெஞ்சு மொழியில மொழிபெயர்த்திருப்பாரு. அதை பாராட்டி பிரெஞ்சு குடியரசுத் தலைவர், இது வந்து ஒரு டைம் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க, அதனால நான் சொல்றேன். பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் வாணிதாசனுக்கு வழங்கிய விருது எதுன்னு கேட்பாங்க. இல்லைன்னா பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் செவாலியர் விருது யாருக்கு வழங்கினார் கேட்பாங்க, வாணிதாசன். அடுத்து பொறுத்துக. புனைப்பெயர் இயற்பெயர். புதுமை பித்தன் சோ விருத்தாச்சலம். ஈரோடு தமிழன்பன் வந்து ஜெகதீஷன். வாணிதாசன் எத்திராஜலு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து கண்ணதாசன் முத்தையா. ஸோ நம்ம கண்ணதாசன் முத்தையா தெரியும், அதை வச்சு நம்ம இதோட ஆன்சரை போட்டுடலாம். பொருந்தா சொல்லை கண்டறிக. தத்தை சுகம் வெறுப்பு கிள்ளை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வெறுப்பு. இது எல்லாமே வந்து வேற ஒரு வெறுப்பு அப்படின்னா வந்து நமக்கு வந்து துன்பம் அந்த மாதிரி மீனிங் வரும். இது எல்லாமே ஒரு பறவை இனத்தை வந்து குறிக்கும். ஸோ மொத்தம் இப்போ நம்ம 50 கொஸ்டின் பார்த்துட்டோம் அந்த வீடியோவில். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் 2ல இருந்து நெக்ஸ்ட் 51வது கொஸ்டின்ல இருந்து பார்க்கலாம். இந்த 50 கொஸ்டின்ல இருந்து நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் படிச்சிருக்கோம், அப்படிதானே? இப்போ நம்ம ஸ்டார்டிங்ல ஒரு 2-3 ப்ரீவியஸ் இயர் வீடியோ போடும்போது தான் உங்களுக்கு புதுசா பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்த ப்ரீவியஸ் இயர் வீடியோ பார்க்க உங்களுக்கு இந்த கொஸ்டின் ஆல்ரெடி வந்திருக்கே அப்படின்னு தெரியும். அது எப்படின்னா, மேபி இங்க வந்து பொறுத்துகால கேட்டிருக்கத ஒரு தனி சூஸ்ல கேட்பாங்க. இங்க கொஸ்டின்ல நமக்கு கூற்று காரணம் கொடுத்துருந்தாங்களா, அதுல உள்ள நம்ம தப்புன்னு சொல்றோம்ல, அதை வந்து நமக்கு ஆன்சரா கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி பார்த்ததே தான் அகைன் பார்க்குற மாதிரி இருக்கும். அப்ப நம்ம ஒரு கொஸ்டின் படிக்கும் போதும் அந்த 4 ஆப்ஷனையும் சேர்த்து படிச்சிட்டோம்னா நெக்ஸ்ட் நம்ம கொஸ்டினுக்கு ஈஸியா ஆன்சர் போட்டுட்டு வரலாம். ஸோ ரொம்பவே இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் 2ல வந்து 51வது கொஸ்டின்ல இருந்து 100வது கொஸ்டின் வரைக்கும் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.